Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Vedant Fashions Limited IPO பத்தி பார்க்கலாம். இந்த IPO அப்ளை பண்ணலாமா வேணாமா, இதை அப்ளை பண்ணா லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஓகேங்களா? கரெக்டாக சொல்றேன்னா இந்த இதில் Vedant Fashions Limited. ஓகேங்களா? இது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா பிப்ரவரி 4ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி. அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி. இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா? கடைசியாக லிஸ்டிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16ஆம் தேதி வருது. ஓகேங்களா? இதோட இஷ்யூ ப்ரைஸ் பாருங்கள், 824 ரூபாயிலேருந்து 866 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு லாட் நீங்கள் வாங்கியே ஆகணும், மினிமம் ஒரு லாட்டு. அந்த ஒரு லாட்டுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னா 17 ஷேர்ஸ் இருக்குது. அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 14,722 ரூபா வரும். இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் வந்து லிஸ்டிங் ஆகுது. இதோட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 3149 கோடிக்கு மேலே இது ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுதான் இதோட ஐபிஓ டீட்டெயில்ஸ். பிப்ரவரி 4ஆம் தேதி ஓப்பன் ஆகி பிப்ரவரி 8ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. 16ஆம் தேதி லிஸ்டிங் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் எப்பயுமே நீங்கள் ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணிங்கன்னா அதோட கம்பெனியோட பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலே போதும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து துணி வகைகள் சம்மந்தமான கம்பெனினால இவங்க வந்து ஒரு பிராண்டாகவே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மன்யவார், கரெக்டாக சொல்கிறேன்னு தெரிய, மோனி அப்படின்னா இது என்னன்னு தெரில, மோஹி அப்படின்னு நினைக்கிறேன். மீபாஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. மாந்தம் மண்டானா அதுவும். ஸோ இதெல்லாம் நம்ம வாய்க்கு நுழைவேல, இதை விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வகை இது தெரியும், மணியாவார் தெரியும், நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. இந்த வகைகள்லாம் எனக்கு தெரியாது, இந்த பிராண்ட்ஸ்லாம் எனக்கு நல்லா யாவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது ஃபேஷன்ஸ், அதாவது பண்டிகைகளுக்கு தேவையான அந்த செலிப்ரேஷன் வியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தேவையான துணிகள். ஓகேங்களா? இவங்க வந்து லீடிங் செக்டாரில் இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க. பெங்களூர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, சென்னையிலே இருக்குது இது மாதிரி. இது நீங்கள் அது பற்றாமல் இவங்க ஆன்லைன்லேயும் போய் நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். அவங்க வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ். இவங்க துணி வகைகளை சேர்ந்தது. இவங்க எது சம்மந்தமான துணினா செலிப்ரேஷன்ஸ் வியர்னு செக்மெண்ட்னு கொடுத்துட்டாங்க அவங்களே. ஓகேங்களா? அண்ட் அதுக்கடுத்து பாருங்கள், இது வந்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 212 சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்குது இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட் அண்ட் கனடா, யூஏஇலே இவங்க ஷோரூம்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ இது உண்மையிலே நல்ல பெரிய கம்பெனி தான். நான் என்னமோ சின்ன கம்பெனியாக இருக்குன்னு நினச்சேன், உண்மையிலே நல்ல பெரிய கம்பெனி தான் அது. ஓகேங்களா? அண்ட் இதோட ஃபினான்சியல் இதை பார்ப்போம், ரிட்டர்ன்ஸை பார்ப்போம். 31 மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா 2366 கோடியில் இருந்தது. 31 மார்ச் 2021 1329 கோடியாக கம்மி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது நம்ம கவனிக்க வேண்டியது. அப்படியே பாதி கம்மி ஆயிடுச்சு இதோட ப்ராஃபிட். இது நான் வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அண்டு கே ஃபின்டெக் ப்ரைவேட் லிமிட்டடில் நீங்கள் இதுதான் இவங்க ஐபிஓ ரிஜிஸ்டர். ஸோ நீங்கள் இந்த ஐபிஓ வந்து அப்ளை ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸ். நம்ம இதை கம்பெனியோட டீட்டெயில்ஸ் அவங்களோட வெப்சைட்டில் பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்க வெப்சைட். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்க ஃபேஷன்ஸ் லிமிட்டட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் பாருங்களேன் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், யூஏஇ அண்ட் யூஎஸ்சி 200 சிட்டிஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 3 கண்ட்ரீஸில் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா? 11 இன்டர்நேஷ்னல் ஸ்டோர்ஸ் இருக்கான். ஸோ நீங்கள் அதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? மற்றபடி உங்கள் பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் ஒன் பை ஒன்னாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய தடவை இந்த பிராண்டை நான் பார்த்ததில்ல, ஆனால் இந்த இது பார்த்துருக்கேன், அந்த இது பார்த்துருக்கேன், மன்யவாரா, இந்த இதை நான் பார்த்துருக்கேன். இது ஒன்று செலிப்ரேஷன் வியர்னால ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. அண்ட் நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லீடிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இவங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாங் டேர்ம் ஹோல்டராக இருந்தால் தான் நீங்கள் அதோட ஃபினான்ஷியல் எல்லாமே பார்க்கணும். ஸோ நம்மளை அதுக்கு தேவையில்ல, என்ன செக்டார் கீழே வருது, அந்த செக்டார் இப்போதைக்கு குரோத்தில் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு ஐபிஓ லாஸ்ட் இயரில் வந்துச்சு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா கோ கலர் அப்படின்னு ஒரு ஐபிஓ உங்களுக்கு எல்லாருக்கும் யாவும் இருக்கும், நானும் அதை ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 690 ரூபா கொடுத்துருந்தாங்க. அது ஓப்பன் ஆனதே பாருங்களேன், ஓப்பன் ஆனது எவ்வளோ ஆயிருக்குன்னா
1300 1310க்கு போயிருக்கு. ஓப்பன் ஆனதே 1310. ஹை பார்த்தீங்கன்னா 1143 1143 வரையும் போயிருக்கு. சாரி, லோ 1143, ஹை வந்து 1339 வரையும் போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஐபிஓ. எப்படின்னா 690 ஃபிக்ஸ் ஆனது 1300 ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட டபுள் இது ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்படியே டபுள் ஆயிடுச்சு. இதோட சேட்டை பார்ப்போம் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த சேட்டு. ஓப்பன் ஆகி எவ்வளோ ஹை போயிருக்குன்னு பாருங்க. 1343 போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதோட இதை பாருங்களே, அன்னையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சது இன்னும் இறங்கிட்டே தான் இருக்கு. இங்கே கொஞ்சம் கரெக்ஷன் போயிட்டு இங்கே இறங்கிட்டே இருந்து. ஸோ யாரோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டேட்டா பேட்டர்ன் ஐபிஓ வந்து அலகேட் ஆயிடுச்சு, அவர் வந்து லாங் டேர்மில் போடலாமா வேணாமான்னு கேட்டார். ஸோ நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன் அப்போ, ஐபிஓ பொறுத்தளவு எப்பயுமே ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் வந்துட்டு இப்போ மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பிச்சிங்க, இல்லை இறங்குனுச்சுன்னா மறுபடியும் ஒரு நல்ல லோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நல்ல கம்பெனியாக இருந்தாலும் ஹையில் இருக்கும்போது நல்லா விற்றுட்டு எப்போ லோவில் வருதோ அப்போ மறுபடியும் வாங்கிக்கிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு 20 ஷேர்ஸ் இருக்குன்னா அதில் பாதியை விற்றுருவாங்க, 10 விற்றுட்டு 10 வச்சுக்கிடுவாங்க. ஓகேங்களா. அதை வச்சுட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐபிஓ பாருங்கள், இப்போதைக்கு இங்கே வந்துருச்சு. எங்கே 1300 கிட்ட இருந்தது, கிட்டத்தட்ட 921 வந்துருச்சு. அண்ட் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நான் லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும்தான் நீங்கள் எப்பயுமே ஐபிஓ பார்க்கணும், லாங் டேர்ம் பார்க்காதீங்க அப்படின்னு. அது என்னோட சஜஷன்ஸ். ஓகேங்களா. நான் வேணால் உங்களுக்கு இது காமிக்கிறேன். நம்ம கம்யூனிட்டி வெப்பேஜ்லேயே போட்டிருந்தோம் ஒன்று. அதில் பாருங்களேன், பேடிஎம் 197 இருக்கு பாருங்க. இது வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா ஹை 1955. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 2000 லிஸ்ட் ஆகுதுச்சுன்னு வச்சுங்க. 54% வந்து ஃபால் ஆயிடுச்சு இந்த 197. அதுக்கு சரி, இதை கூட விட்டுருங்க, நம்ம சேனல் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன், அப்ளை பண்ணாதீங்கன்னு. ஆனால் பாராஸ் டிஃபென்ஸ் உண்மையிலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. இது பாருங்களே, 1258 இருந்தது, இப்போதைக்கு 655 வந்துருச்சு. 47% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி ஜொமேட்டோலாம் சரியான ஹைப் கொடுத்த ஒரு ஐபிஓ. ஓகேங்களா. அதையும் பாருங்க, இப்போ 91 வந்துருச்சு. நயாக் அதே மாதிரி பயங்கரமான பேசப்பட்ட ஐபிஓ. கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் சரியான ஹைக் கொடுத்துச்சு இந்த ஐபிஓ. பார்த்தீங்கன்னா 2573 வரையும் போன ஐபிஓ இப்போ பாருங்க 1740 வந்து கரெக்ஷன் ஆயிடுச்சு. 32% ஃபால் ஆயிடுச்சு. இது மாதிரி நிறைய ஐபிஓ வந்து ஃபால் ஆயிருக்கு. நீங்கள் வந்து கடந்த ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிஎஸ்க்கு அப்புறம் எந்த ஐபிஓ அவ்வளோ தூரம் போனதாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால என்னோட சஜஷன் என்ன, இந்த ஐபிஓ வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா ரிஸ்கின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் சுச்சுவேஷன் சரியில்லை, அது ஒரு காரணம். இதோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பிராண்ட் வந்து ஹை லெவலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோதுக்கு பார்த்தோம், 800 பார்த்தோம்னு நினைக்கிறேன். சாரி, 824 டு 864. இந்த ரேட் வந்து ஹைன்னு பார்க்கணும். அதே இது கோ கலரில் பார்த்தீங்கன்னா 600 கொடுத்துருந்தாங்க, 690 என்னமோ தான் கொடுத்துருந்தாங்க அவங்க. ஆனால் இங்கே பாருங்கள் 824 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து எல்லாருமே வந்து இது ஹை லெவல் ப்ரைஸ்ன்றதாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து இதை என்ன சொல்கிறேன்னா ரிஸ்கின்னு சொல்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ரிஸ்க் தான் இது சொல்லப்போனால். ஏன்னா இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷனும் சரியில்லை. பட்ஜெட்டுக்கு அப்புறம் எப்படி ஆக போகுதுன்னு தெரில. திடீர்னு ஏதாவது ஜிஎஸ்டி எதுவும் ஏற்றுனாங்கன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. துணி வகைகள் சம்மந்தமான இதில் அதாவது இம்போர்ட் டேக்ஸ் எதுவும் போட்டாங்கன்னா அவ்வளோதான், இல்லை எக்ஸ்போர்ட் டேக்ஸ் எதுவும் போட்டாங்கன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி ரீட்டைல் இதுக்கெலாம் நிறைய அடிபடும். ஓகேங்களா. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்டு நீங்கள் வந்து இன்கேஸ் உங்கள் இது அப்ளை பண்ணிட்டீங்க, லிஸ்டிங் கெயின் கிடச்சிருச்சுன்னா உடனே வெளியில் வந்துடுங்க, இதை ஹோல்டில் போடாதீங்க. ஏன்னா கோ கலர் மாதிரி அடி வாங்கினாலும் அடி ஆயிரும். இந்த வேடண்ட் ஃபேஷன்ஸ் லிமிடெட். ஓகே, இதுதான் என்னோட சஜஷன். நான் ரிஸ்கின்னு சொல்கிறேன். என்னையை பொறுத்தளவு நான் இதை வந்து அவாய்ட் பண்ணிடுவேன், நான் அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்கினாலும் நம்மளுக்கு தேவையில்லை. 2-3 பண்ணலாம், எடுத்து பண்ணலாம். ஆனால் இது 16ஆம் தேதிக்கு தான் லிஸ்ட் ஆகுது. ஸோ அது வரையும் நம்ம வந்து காத்திருக்க மாட்டோம். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு முடிவெடுங்க. ஓகேங்களா. அண்டு இன்னும் இந்த பட்ஜெட் வரையும் நான் சொல்லியிருந்தேன், யாரும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு. அதே மாதிரி இப்போ மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு நீங்கள் பென்னி ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அது இதுன்னு நீங்கள் பண்ணாதீங்க. கொஞ்சம் கரெக்ஷன் கொடுத்துட்டு அது மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகும்னு தெரியல. நான் ஏற்கனவே டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன் கடந்த 5 பட்ஜெட்டில் என்னென்ன நிலைமையில் இருந்துச்சு நம்ம மார்க்கெட்டு அப்படின்னு.
நிறையா தடவை மார்க்கெட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியான அடி வாங்கியிருக்கு. இது வரைக்கும் எல்லா தடவையும் அப்படி தான் ஆயிருக்கு. ஒரே ஒரு தடவை மட்டும் மார்க்கெட்டுக்கு அப்புறம் ஒரு 4% 2021 மட்டும்தான் ஏறி இருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டாவை பார்த்தா நல்லா இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிப்ரவரி மாதம் வந்து செமையான அடியாக இருக்க போதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் பட்ஜெட் நல்லா இருந்தால் நல்ல அப் ட்ரெண்ட் கொடுக்கும். ஸோ ஓகேங்களா, இது என்னோட சஜஷன்ஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்த்தது வேடண்ட் ஃபேஷன்ஸ் ஐபிஓ. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சுன்னு நான் நினைக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.